நாம் வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்களை அவர் நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பயப்படாதிருங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையினால் அதிகமாய் தேவ ஜனங்களோடு இடைப்பட்டார். அநேக சம்பவங்கள் நடந்தது, அநேக அற்புதங்கள், எழுதப்படாத அற்புதங்கள். மெஜாரிட்டி மிராக்கிள் அப்படின்னா 35, எழுதப்படாதது நிறைய இருக்குங்க. இன்றைக்கு நம்ம இப்போ தியானிக்க போகிற ஒரு அற்புதம், அந்த அற்புதம், அந்த சம்பவத்தின் நடுவே ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அல்லேலூயா. It is I, do not be afraid. நான் தான், பயப்படாதிருங்கள். பயம், கவலை இரண்டும் கலந்து இணைந்து பயணிக்கும். எப்போதும் தனித்தனியாக கிரியை செய்யாது. எங்கே பயம் இருக்கிறதோ அங்கே கவலைகள் அதிகமாக இருக்கும். ரெண்டுமே ஒட்டி பிறந்த இரட்டையர்கள். பயம் வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வந்துடும்? கவலை வந்துடும். ஒரு புரட்டும் பாருங்க, இருதயத்தில் நம்மை முடக்கிவிடும் எதிர்கால பயம். நிதி தேவைகள் அநேகமாக இருக்கும்போது, சரீரத்தில் பாடுகள், உபத்திரவங்கள், வியாகுலங்கள் வரும்போது பயமும் கவலையும் சேர்ந்து வருகிறது. அப்போ 108 எங்கிருந்து வந்துச்சு? மத்தேயு 10:8 வாசிக்கலாம். அது கவலைகளும் துக்கங்களும் நிறைந்த ஒரு வசனம். மத்தேயு 10:8. வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்ட ரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அதான் இலவச ஆம்புலன்ஸ், ஃப்ரீயா விட்டுட்டார். 108 10:8 மறந்துடாதீங்க. பாத்தீங்களா? இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஆண்டவர் தேவ ஜனங்கள் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடாது என்பது தேவ திட்டம். அல்லேலூயா. வியாதியோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல. ஸ்தோத்திரம். அசுத்தத்தோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல. மரித்து செத்த நடைபிண வாழ்க்கை தேவ சித்தம் அல்ல. பிசாசினால் பாதிக்கப்படுவது தேவ சித்தம் அல்ல. இவைகளிலிருந்து குணமாக்கும்படி தேவன் தமது கிரியைகளை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. வியாதியின் மேல் அதிகாரத்தை ஆண்டவர் நிரூபித்தார். இயற்கையின் மீது அதிகாரத்தை நிரூபித்தார். பிசாசின் மீது அதிகாரத்தை கர்த்தர் நிரூபித்தார். மரித்தவர்களை உயிரோடு எழச் செய்தார். பெரிய ஆபத்துகளிலிருந்து தேவ ஜனங்களை கர்த்தர் காப்பாற்றினார். அல்லேலூயா. அப்போ பயம் வருமா? கண்டிப்பா வரும். 530 பயம் இருக்குங்க நமக்கு. 530 530 பயங்கள் இருதயத்தில் வருகிறது. இன்னைக்கு பயப்பட மாட்டேன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு வந்தால் தெரியும். நாளையை நினைக்கும் போது பயம் வந்துடுது. நாளைக்கு எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன், இந்த பிரச்சனையை, இந்த குறிப்பிட்ட காரியங்களை நான் எப்படி கையாள போகிறேன். நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு ஆண்டவர் தமது ஜனங்களோடு தீர்க்கமாக இடைபட விரும்புகிறார். ஆமென். தனிப்பட்ட விதத்தில் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேச விரும்புகிறார். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமா இருக்கிறோம்? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லார், நான் தான், பயப்படாதிருங்கள். இட் இஸ் ஐ, do not be afraid. இந்த சம்பவம் இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு அவர் பகிர்ந்து கொடுத்தார். மீதமுள்ள துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அப்படிதானே? இந்த அற்புதம் முடிந்த உடனே சாயங்காலம் ஆயிடுச்சு. அந்த ஈவினிங் டைம்ல சீஷர்களை கர்த்தர் சீக்கிரம் கிளம்புங்க அப்படி ஒரு அர்ஜென்ட் பண்றார். ரொம்ப ஒரு அர்ஜென்சிக்குள்ள திணிக்கிறார். அக்கறைக்கு போங்க, இந்த கரையில டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல இங்கே இருந்த அப்படின்னா என்னை இந்த ஜனம் ராஜாவாக்கிடுவாங்க. ஏன்னா வெறும் 5 அப்பம் 2 மீனை எத்தனை பேர் கொடுத்துருக்குறீங்க?
வெறும் 5000 புருஷர்கள் 10-15,000 பேர் சாப்பிட்டுருக்காங்க. இப்படிப்பட்டவர் நமக்கு கிடைப்பாரா? இவர்தான் நம்மை ஆள போகிறவர் என்று சொல்லி ஆண்டவரை ராஜாவாக்கி விடுவார்கள் என்று தேவ திட்டம் நிறைவேறாது. ஆண்டவர் பாருங்க, நம்ம தலைவர் பெரும் தலைவர். அல்லேலூயா, ஆமென். பதவி ஆசை இல்லை, சிங்காசனத்தை விரும்பாதவர், இந்த பூலோகத்தின் காரியங்களை விரும்பாத தேவன். இங்கே நான் தொடர்ந்து இங்கே இருந்துட்டே இருந்தேன் அப்படின்னா என்னை எல்லாரும் வந்து ராஜாவாக்கி விடுவார்கள் என்று சொல்லி சீஷர்களை துரிதப்படுத்தி அக்கறைக்கு போங்க அப்படிங்க. இவர் போனாரா அப்படின்னா இந்த பயணத்தில் இவர் போகவில்லை. இவர் என்ன செஞ்சாரு? இவர் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு ஒரு மலையின் மேல் ஏறி ஜெபிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சாலும் சரி, எவ்வளோ டைட் பிஸி ஷெட்யூலாக இருந்தாலும் சரி, நமது ஆண்டவர் தன்னை திடீரென்று தனிமைப்படுத்தி கொள்வார். ஏனென்றால் பிதாவோடு உள்ள அந்த உறவு எனக்கு பாதிக்கவே கூடாது. ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம அந்த தீர்மானம் எடுக்கணுங்க. ஏசப்பாட்டிருந்து நிறைய பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். எவ்வளோ பெரிய பெரிய சேலஞ்ச், எவ்வளோ பெரிய பெரிய ஸ்தோத்திரம். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் செய்யலாம், நல்ல ஒரு வாழ்க்கை வாழலாம், நல்ல ஒரு பதவியில் இருக்கலாம், நல்லது, எல்லாம் நல்லது. ஆனால் திடீரென்று உங்களை நீங்கள் தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டும். எதற்காக? ஆண்டவரோடு அந்த உறவு பாதிக்கவே கூடாது. ஆமென். வேற எந்த உறவு பாதித்தாலும் கவலைப்படாதீங்க. ஆண்டவரோடு இருக்கிற அந்த ஐக்கியம் அது இருந்தாதான் தொடர்ந்து நமது வாழ்க்கை பயணம் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமென். ஸோ இனம் ஜனம் பந்து எல்லாரும் கைவிடலாம், பயப்படாதீங்க. அதை பற்றி கடுகளவும் பாரப்படாதீங்க. நமக்கு பாதிக்கப்படாதிருக்க வேண்டிய ஒரே உறவு ஆண்டவரோடு இருக்கிற உறவு. ஆமென். அதை ஆண்டவர் பாருங்க, ஸ்தோத்திரம் செய்து காண்பித்தார். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சாயங்காலம் ஆனபோது படவு நடுக்கடலில் இருந்தது. படவு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனிமையாயிருந்தார். ஆண்டவர் கரையில் இருக்கிறாரு. சீஷர்கள்லாம் படவுல அனுப்பிவிட்டார். கிளம்புங்க அப்படிங்கிறார். கிளம்பி போயிட்டாங்க. இப்போ கர்த்தர் தனிமையா இருந்து என்ன செய்யறாரு? 46ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். பாத்தீங்களா? ஜெபத்தை ஆண்டவர் எவ்வளவு முக்கியத்துவப்படுத்துறாருங்க. ஆனா நாமோ ஜெபத்தை உதாசீனப்படுத்துகிறோம். ஜெபிக்கிறதே இல்லை. கேட்டால் நேரமே இல்லை பாஸ்டர், எனக்கு நேரத்தை வேணா நீங்க கொடுங்க அப்படிங்கிறீங்க. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, there is no partiality, பட்சபாதமே இல்லாத தேவன். ஏழைகளுக்கும் 24 மணி நேரம் தான், பணக்காரர்களுக்கும் 24 மணி நேரம் தான். வெறும் 10,000 மணி நேரங்க தான் நம்முடைய வாழ்க்கையில வர்த்ஃபுல்லாக கிடைக்குதான். முதல் 20 வருஷம் படிப்பு இதிலே நம்ம தொலைச்சிடுறோம். கடைசி அந்திம நாட்கள்ல 10 வருஷம் ரெஸ்ட் எடுக்கிறதுல போயிடுது. ஏதோ வேலை செய்யணும், வயசாயிருச்சுங்க, முந்தி மாதிரிலாம் முடியாதுங்க, அப்படி உட்காந்தே இருக்க தோணுது, படுத்தே இருக்க தோணுது அப்படிங்கிறான். அப்போ முதல் 20 வருஷம் படிப்பினால் அறியாமையினால் இப்படியே ஓடிடுது, ஸ்கூலு காலேஜ் அப்படின்னு. கடைசி 10 வருஷம் முதுமையில் போய்விடுகிறது, பலத்தை எல்லாம் இழந்துகிறது. அப்போ மீதமுள்ள வருஷத்துல அதுல தூங்குறதுக்கு 8 மணி நேரம் மினிமம். நிறைய பேர் அதிகமாக எடுத்துக்கிறாங்க தூங்குறதுக்கு 8 மணி நேரம். அப்புறம் இந்த டிவி பார்க்குறது, இப்போ மொபைல் கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் எடுத்துருது. நீங்கள் ஸ்க்ரீன் டைமில் போட்டு பாருங்கள், நீங்கள் எவ்வளோ நேரம் யூடியூப் யூஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னு. 4.5 hours 5 hours டெய்லி யூஸ் பண்ணுறீங்க, வலைதளத்தில் இருக்கிறீர்கள். இப்படி கூட்டி கழிச்சு எப்போ தான் வேலை செய்கிறோம்? 8 மணி நேரம். அது உருப்படியாக வேலை செய்கிறோமா? 8 மணி நேரத்தையும் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 மணிக்கூறுகள், 10,000 hours தான் நம்ம எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறோங்க. இந்த 10,000 ஹவர்ஸும் குறைஞ்சிருது இப்போ இந்த நெட்டு வந்ததுனால, இன்டர்நெட் வந்ததுனால, ஃபோன் வந்ததுனால. அப்போ மீதமுள்ள நாட்கள்லாம் எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிருங்க. வாழ்ந்து நீங்கள் வயசானவங்க பார்த்து கேட்டு பாருங்க, நாளெலாம் சீக்கிரம் போயிடுச்சுங்க அப்படிம்பாங்க. நம்முடைய நாட்கள்
கதையை போல் ஓடிக்கொண்டிருக்கிறது. கவனமா இருக்கணும் தேவ ஜனம். எஃபிஷியண்டா எவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஆய்வு அறிக்கை சொல்கிறது ஒன்லி 10,000 hours. இந்த 10,000 மணித்துளிகளை நல்ல பயனுள்ள வகையில் யார் பயணிக்கிறார்களோ அவர்கள் சிறந்த வெற்றி பெறுகிறார்கள். அல்லேலூயா. இந்த 10,000 மணி நேரத்தில் நம்ம ஆண்டவருக்கு ஒதுக்கணுமே. ஆண்டவருக்கு நேரத்தை ஒதுக்கணும். நேரத்தை ஒதுக்கி குடும்ப ஜபம், தனி ஜபம், ஆமென், கர்த்தரோடு இருக்கிற உறவு, சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். அநேகர் சபை கூடி வர்றதே இல்லைங்க. ரொம்ப சங்கடப்படுவேன், துக்கப்படுவேன். என் வாழ்க்கையில் அதிகமாக துக்கப்படுறது என்னென்னா, இவ்வளோ எனக்கு 10,000 1,00,000 வந்தாலும் சரி, வராதவர்கள் மேலே தான் இருதயத்தில் பாரம் இருந்து கொண்டே இருக்கும். எங்கே போனாங்க, இத்தனை நாள் வரலையே, இத்தனை மாதம் வரலையே. யாராவது மேலே ஒரு பகைச்சிக்கிறாங்க சகோதரர், ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி சாக்கு போக்கு சொல்லி வாழ்க்கையில் இப்படி தொலைக்கிறாங்களேன்னு ரொம்ப துக்கப்படுவேங்க. உண்மையை சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையில் கர்த்தரை தேடுவதற்கு நாம் கருத்தாக இருக்க வேண்டும். ஆமென். டைட் பிஸி ஷெட்யூல். ஆனால் கர்த்தர் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு பிதாவோடு ஜெபிப்பதில் கருத்தாக இருந்தார் நமது ஆண்டவர். அல்லேலூயா. அப்படி ஜெபித்து கொண்டிருந்தார். இப்பொழுது சீஷர்கள் எல்லாம் டிராவல், எப்படி டிராவல் பண்ண அனுப்பப்பட்டார் அதே வாசலாம். மார்க்கு 6:45 வாசிங்க. அவர் ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சாய்தாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்துகிறார். ஃபாஸ்டா போங்க அப்படிங்கிறார். இப்ப இந்த பயணம் யார் ஏற்படுத்தின பயணம்? ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட பயணம். நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்லி தாங்க இந்த பிஸ்னஸே நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆண்டவர் சொல்லி தாங்க இந்த பொண்ணை கட்டினேன். ஆண்டவர் சொல்லி தாங்க இந்த காலேஜில் என் பிள்ளைய சேர்த்தேன். இந்த கிடைத்த வேலை கர்த்தர் கொடுத்தது. இப்படி சொல்லி பயணிக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு தீர்க்கமாக பேச விரும்புகிறார். ஆமென். விசுவாசிக்கிற உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் துவங்கின பயணத்தில் அநேக சோதனைகள் வரும் என்று ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். ஆமென். உங்கள் இருதயத்தில் எள்ளளவும் கடுகளவும் ஒரு சந்தேகம் வந்துடக்கூடாது. கடுகளவும் அவிசுவாசம் வந்துடக்கூடாது. அவநம்பிக்கை வரக்கூடாது. அதற்காகத்தான் மணிக்கணக்கான நேரம் தியானம் பண்ணி தேவ சமூகத்தில் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் துரிதப்படுத்தி தொடங்கின பிரயாணம். ஏன் துரிதப்படுத்தினார் அதே வாசிடலாம். அது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். யோவான் 6:15 வாசிங்க. நான் ஏற்கனவே சொன்ன அந்த முகவரையில் சொன்ன அந்த வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறி ஜபிக்கிறார். சீஷர்கள் இப்போ பயணிக்க ஆரம்பித்துட்டாங்க. பயணிக்க தொடங்கும் போது என்ன சம்பவித்தது அப்படின்னா, திடீரென்று அவருடைய வாழ்க்கையில் ஒரு புயல் மோதி அடிக்கிறது. கூட ஆண்டவர் இல்லை. இயேசு துவங்கின பயணம், ஆண்டவர் இல்லை. இப்ப யார்கிட்ட போய் சொல்றது? பிரச்சனை என்ன அப்படின்னா, இதற்கு முந்தின படகு பிரயாணத்தில் இயேசு கீழ்த்தட்டில் நித்திரையாயிருந்தார். இதே மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்கனவே வந்துச்சு. அப்போ ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு ஜெபிக்கிறதற்கு பக்கத்திலே இருந்தாருங்க ஆண்டவர். ஆனா இந்த பிரயாணத்தில் கர்த்தர் கூட இல்லை. எப்படி இருக்கும் சீஷர்களுக்கு? ஒரே பயம், பதற்றம். யார்கிட்ட போய் நம்ம பிரச்சனையை சொல்றது? இதுதாங்க இன்னைக்கு செய்தியின் மைய கருத்து. உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட சோதனை வந்திருக்கிறது. உங்க இருதயத்தில் நீங்க நினைக்கிறீங்க, என் பிரச்சனையை நான் யாரிடம் சொல்வேன்? என் பிரச்சனைகளை யார்கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன்? ஆண்டவர் அருகில் இல்லையோ? கர்த்தர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லி நம்ம இருதயத்தில்
பெரிய கேள்வி. இந்த கேள்வியோடு வந்திருக்கிற தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் மோதி அடிக்கிற பிரச்சனையை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். அவர் தனியாக கைவிட்டார்னு போல நமக்கு தோன்றும். நம்ம இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு நினைவுகள் வரும். ஆண்டவர் பக்கத்தில் இல்லையே, அவர் பக்கத்தில் போன பிரயாணத்தில் கூட இருந்தார், அவரை எழுப்பி சொல்லிட்டோம். இந்த பிரயாணத்தில் ஆண்டவர் கூட இல்லை, நான் யார்கிட்ட போய் சொல்கிறது? என்னுடைய படகு இந்த புயலில் சிக்கி கொண்டது. சாயங்காலம் ஆயிடுச்சு, இப்போ பிரயாணம் தொடங்கிட்டாங்க. வாசிங்க, 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 6:17. படவில் ஏறி கடலின் அக்கரையில் உள்ள கப்பர்நகுமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருட்டாயிருந்தது. இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார். இருள், எங்க திரும்பினாலும் இருள். நம்ம வாழ்க்கையில் அநேக நேரம் அப்படித்தானே. ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் இருந்தால் தானே பாஸ்டர் நான் எடுத்து செய்ய முடியும். ஒரு லீடிங் இல்லை, எதுவுமே இல்லை, எங்கு திரும்பினாலும் இருள். இருள் என்பது தடவி திரிகிற வாழ்க்கை. எந்த ஆசீர்வாதம் எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியல. இப்படி இருட்டா இருந்தால் நான் என்ன செய்கிறது? ஒரு ஸ்டெப் முன்னால் எடுத்து வைக்க முடியல. கர்த்தர் எங்கே இருக்கிறார்? ஆண்டவர் இருந்தா என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட துயர சம்பவங்கள் நடக்குமோ? ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவர் இருந்தால் இப்படிப்பட்ட ஸ்தோத்திர பிரச்சனைகளை நான் மேற்கொள்கிறேனே, ஸ்தோத்திர இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நான் சந்திக்கிறேனே. ஒரு சவால் எனக்கு முன்பாக, பெரிய சவால் இருக்கிறது. நான் எப்படி என் மீதமுள்ள வாழ்க்கையை நான் கடத்த போகிறேன் என்று தெரியவில்லை என்று இருதயத்தின் ஆழத்தில் பயந்து கொண்டு கவலையோடு இருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஆமென். அப்போ கர்த்தரும் பக்கத்தில் இல்லை. அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். இதுதான் நம்முடைய லைஃப் ஸ்டேட்டஸ் மிக அழகா சொல்லப்படுகிறது. இப்ப என்ன பிரச்சனை? 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பெருங்காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது. எப்படி இருக்கும்? முந்தின பிரயாணத்தில் இயேசு இருந்தார். கடல் கொந்தளித்த போது அவர் அருகிலே இருந்ததினால் அவரை எழுப்பி என்னுடைய பிரச்சனையெல்லாம் சொல்ல முடிந்தது. அவரும் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். எல்லாம் அமர்ந்தது. ஒரு செகண்ட்ல எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த பிரச்சனை நீண்டு கொண்டே இருக்கிறது. இயேசு அவரிடத்தில் வராதிருந்தார். அவரை எங்க திரும்பி பார்த்தாலும் அவர் இல்லையே. இப்படி என்ன தவிக்க விட்டுட்டாரு. இப்படி நான் நடுக்கடலில் தவிக்கிறேன். என் வியாகுலங்களை நான் யாரிடத்தில் பகிர்ந்து கொள்வேன்? எல்லாமே எல்லார்ட்டையும் சொல்ல முடியாதுங்க. ஒரு சிலதை மட்டும்தான் வாழ்க்கை துணைகிட்ட சொல்ல முடியும். ஒரு சில மட்டும்தான் அப்பா அம்மாட்ட சொல்ல முடியும். அது ஒரு சர்டன் லெவலுக்கு மேலே வளர்ந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட சொல்லுவாங்க, அப்பா அம்மாட்ட சொல்ல மாட்டாங்க. இப்போ எல்லார்ட்டையும் சொல்ல முடியுமா அப்படின்னா இல்லை, சொல்ல முடியாது. அதே உதவி செய்கிறது அப்படின்னா ஒரு லிமிட் தான் இருக்கு. அதுக்கு மேலே போய் உதவி செய்ய முடியாது. நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம், இரவு 12 மணி வரை படிக்க வைப்பாங்க. காலையில் எழுப்பி விடுவாங்க, பக்கத்தில் டீ போட்டு கொடுத்து எல்லாம் படிக்க வைப்பாங்க. எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் படிக்க வைக்க முடியுமா? முடியாது. எல்லா உதவிக்கும் ஒரு லிமிட்டு தான் இருக்கு. அந்த லிமிட்டுக்கு மேலே யாராலும் உதவி செய்ய முடியாது. அதான் மனிதனுடைய வாழ்க்கை. ஆமென். அப்படி லிமிட் இருக்குங்க. ஜெயிலுக்கு போயிட்டா போய் உதவி செய்ய முடியுமா? உத்தரவின்றி உள்ள வந்துடாதங்கிறாங்க பார். ஜெயிலுக்குள்ள ஒரு இடத்துக்கு மேலே போக முடியாது. மருத்துவமனையில ஐசிக்குள்ள உத்தரவின்றி உள்ளே வராதே நிறுத்திட்டாங்க பாரு. நீ அங்கேயே நில், நர்ஸு மருத்துவர் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ அங்கேயே நில்லுங்கிறான். அப்போ சில நேரத்தில் நமக்கு தவிப்பு ஏற்படுகிறது. யாரிடத்தில் சொல்லுவேன்? யாரிடத்தில் என்னுடைய மன வியாகுலங்களை நான் பகிர்ந்து கொள்வேன்? இந்த கேள்வியோடு இருக்கிற தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார்.
இந்த சீசனுடைய தவிப்பு அதுதான். இங்கே கர்த்தர் ஒரு லெசனை கற்றுக் கொடுக்கிறார். என்ன லெசன்? பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். முந்தின பிரயாணத்தில் கர்த்தர் கூட இருந்தார். என்னை எழுப்பி சொல்லிட்டீங்க, இந்த பிரயாணத்தில் நீ என்ன பண்ணுவ? இந்த பிரயாணத்தில் சீஷர்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாருங்க. எப்பவுமே நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். அல்லேலூயா. இங்கே போட்டிருக்கிற பல்பு நீங்கள் வாங்குறப்ப என்ன டெஸ்ட் பண்ணி தான் நம்ம பார்த்து வாங்கிட்டு. யாராவது அப்படி வாங்கிட்டு வந்துடுறீங்களா? எங்கே போட்டு காமிங்க, ஹோல்டரில் போட்டு காமிங்க, எரியுதான்னு பார்ப்போம். எரியாத பல்பை யாராவது வாங்கிட்டு வருவீங்களா? மிக்சிக்கு கீழே டெஸ்டட் ஓகே போட்டிருக்கா இல்லையா? கிரைண்டரில் ஒரு சின்ன ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க, டெஸ்டட் அப்படின்னா என்ன? பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. பரிசோதனை செய்த போது நல்லா இயங்குச்சு, நீ நம்பி வாங்கிட்டு போகலாம். பரிசோதனை செய்யாமல் ஒரு பொருளும் விற்கப்படுவதில்லை. ஒரு சாதாரண பொருளுக்கு சோதனை செய்யப்படுகிறது. உங்களுக்கு எனக்கு இருக்கிற விசுவாசம் சோதிக்கப்படும். அல்லேலூயா. விசுவாசத்திற்கென்று அளவு வைத்திருக்கிறார், அளவுகோல் இருக்கிறது. விசுவாசமே இல்லாத இடத்துல கர்த்தர் அற்புதமே செய்யல. லிட்டில் ஃபெய்த், அற்ப விசுவாசம் இருந்தது. அடுத்து கிரேட் ஃபெய்த், செஞ்சுரியன், நூற்றுக்கு அதிபதியினிடத்தில் அவன் இருந்த விசுவாசம் என்ன விசுவாசம்? பெரிய விசுவாசம். நீர் என்னிடத்தில் வரவும் நான் உம்மிடத்தில் வருவதும் தகுதியற்றவன், நீர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். பெரிய விசுவாசம். பெரும்பாலுள்ள சிறியனிடத்தில் இருந்தது குருட்டுத்தனமான விசுவாசம். அப்படி வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுவேன், இப்பொழுது சொஸ்தமாவேன். ஒரு மிராக்கிள் எனக்கு நடக்கும், தொட்டாலே போதும். ஜெப ஆலய தலைவின் மகள் இறந்துட்டா. இறந்ததுக்கு அப்புறம் யாருங்க விசுவாசிப்பா? ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இறந்ததுக்கு அப்புறம் விசுவாசிக்கிறான். சரி வாங்க ஆண்டவர், வீட்டுக்கு கூட்டு போறான். அது என்ன ஃபெய்த் பாருங்க. அப்ப எல்லாருக்குள்ளும் ஒரே அளவு விசுவாசம் இருக்கிறதா? இல்லை. ஒவ்வொருக்குள்ளும் ஒவ்வொரு படி இருக்கிறது. அவரவருடைய விசுவாசத்தின் படி அவர்களை ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. விசுவாசத்திற்கென்று அளவுகோல் இருக்கிறது. சீஷர்கள் ஒரு இடத்துல சொல்றாங்க, லார்ட் இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த், எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே அப்படிங்கிறாங்க. விசுவாசம் வளரட்டும் அப்படி விரும்புறாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசம் வளரணும்னு விரும்புறீங்க? அல்லேலூயா. நமது விசுவாசம் அடிக்கடி சோதிக்கப்படும். நீங்க கர்த்தரை தான் நம்புறீங்களா, அல்லது உங்களுக்கு தெரிந்த அறிமுகமான நல்ல திக்கஸ்ட் ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர்களை நீங்கள் நம்புகிறீர்களா? அடிக்கடி செக் பண்ணுவாருங்க ஆண்டவர். உங்கள் இருப்பு தொகையை நீங்கள் நம்புகிறீர்களா? உங்களுடைய ஆரோக்கியத்தின் மேல அதிகமாய் நீங்கள் நம்பி இருக்கிறீங்களா? இதெல்லாம் கர்த்தர் வைக்கிற டெஸ்ட். நான் பார்த்துக்குவேன், எனக்கு பலன் இருக்குங்க, நான் சாதிக்காம இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? நான் விழுந்து போவா என்று நினைத்தாயோ அப்படின்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க பாருங்க வாசகம். எனக்கு முடியும், பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. அடிக்கடி உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். ஆமேன். தேவன் பக்கத்தில் இருப்பார், சில நேரத்தில் இல்லாமல் இருப்பார். உங்களுடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கும், ஜெபத்திற்கு பதிலே கிடைக்காது. அவர் இருக்கிறாரான்னு ஒரு கேள்வி வந்துடும். நம்ம வாசிக்க கேட்டோம், ஆண்டவர் இங்கே என்ன, அவர்களிடத்தில் வராதிருந்தார். சில நேரத்தில் பக்கத்தில் வரவே மாட்டார். அப்போ நம்ம விசுவாசத்தை விட்டுடலாமா? விடக்கூடாது. ஹல்லேலூயா. நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. பக்தன் விசுவாசமாய் சொல்லுகிறான், யோபு, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் பேரில் நம்பிக்கையாக இருப்பேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி, ஓ எத்தனை போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் விசுவாசம் சோதிக்கப்படும் போது, ஓ டெஸ்டிங் ஆஃப் ஃபெய்த் நடக்கும் போது என்னுடைய விசுவாசத்தை நான் விட்டுவிடவே மாட்டேன். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை இருக்கணுங்க. காரியம் நடக்கலையா, keep on I trusting you Lord, நான் உங்களை தொடர்ந்து நம்புவேன். தாவீதின் குமாரனே, have mercy on us, எங்களுக்கு இறங்கும் அப்படிங்கிறாங்க. 2 blind people. அப்போ ஆண்டவர் கேட்ட மாதிரி இருக்குதா?
வழி நடுக கேட்குறாங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கு, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கு, தாவீதின் குமாரனே. ஒவ்வொரு அடியும் ஜெபமணியே எடுத்து ஆண்டவர் சட்டையே பண்ணாத மாதிரி இருக்கு. எங்க ஆண்டவர் அற்புதம் செய்தார்? பப்ளிக்கில் அற்புதம் செய்யலை, வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து வீட்டிற்கு உள்ளே வந்தபோது ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அப்போ நம்மளை டெஸ்ட் பண்ணுவார். தொடர்ந்து நம்ம ஜெபிக்கிறோமா? தொடர்ந்து ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறோமா? அல்லது வேற யாராவது சார்ந்து இருக்கிறோமா? நமது பலத்தை, பணத்தை, நண்பர் வட்டாரங்களை, சொந்த பந்தங்களை, தாய் தகப்பனை பிடிச்சிருக்கிறோமா? எல்லாம் டெஸ்ட் பண்ணுவாருங்க. டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு. சோத்திரம் வராதிருந்து கைத்தட்டி சிரிக்க மாட்டாரு. எல்லாம் பார்த்து இங்கே சீஷர்களுக்காக மலையின் மேல் பிதாவோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆமே. நம்ம தப்பா நினைச்சிடக்கூடாது. ஆண்டவர், ஓஹோ ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டு தூரத்துல இருந்து நான் படுற கஷ்டத்தை பாட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரா? அப்படியா போட்டிருக்கு? தூரத்திலே மலையின் மேல் கர்த்தர் ஜெபம் பண்ணுகிறார். இன்றைக்கும் நாம் படுகிற எல்லா வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். சிஸ்டர், பிரதர், ஐயா, அம்மா, உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். நீ சந்தித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென். மட்டுமல்ல, உங்களுக்காக பரிந்து பேசி தேவனிடத்தில் செபித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்தில் உங்களுக்காக, எனக்காக, ஆமீன், பரிந்து பேசுகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். மட்டுமல்ல, உங்களுக்காக, எனக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சின் சத்தத்தோடு விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற ஆவியானவரை நாம் வைத்திருக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி, நீ பயப்படாதே, உன் தேவன் எங்கே இருக்கிறார்? ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவர் இருந்தால் அதெல்லாம் நடக்குமா? நான் கண்ணீர் விடுவது தேவனுக்கு சித்தம் தானா? அழுது கொண்டே இருப்பது கர்த்தர் சித்தம் தானா என்று கேள்வி கேட்காதே. உன்னை பார்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார், உனக்காக ஜெபிக்கிறவர் இருக்கிறார், உன் அருகிலே வந்து உதவி செய்கிற ஒரு தேவனை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நமது விசுவாசம் அடிக்கடி சோதிக்கப்படும். நம்பிக்கைக்கு செக் வைப்பார். திடீர்னு தடுமாற்றம், எல்லாரும் கைவிட்டு, இருள்னா என்ன? எங்க திரும்பினாலும் there is no way, பாதையே தெரியல, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க பாரு. இயேசும் பக்கத்தில் இல்லை. சூழ்நிலையும் சர்க்கம்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா இருள் ஆயிடுச்சு. எல்லாம் ஜீரோ. காற்றடிக்குது, படகு தத்தளிக்குது. வாசிக்க கேட்போம். மார்க்கு 6:49. அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். போதும். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். இந்த பயம் வந்துருச்சுன்னா, கவலை வந்துருச்சுன்னா, இப்போ ஆண்டவர் வந்துகிட்டு இருக்கிறார், கடல் மேலே நடக்கிறார். ஒரு அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள் நடக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மிராக்கிள். கடல் மேலே நடக்க முடியுமா? இயேசு நடந்தார். இயேசுவை கூட பயணித்தவர்கள் இப்பொழுது என்ன அப்படின்னா, இயேசுனே தெரியாம போச்சு. அந்த அளவுக்கு பயமும் கலக்கமும் அவர்களிடத்தில் இருந்தது. பயம் வந்துருச்சுன்னா, பதற்றம் வந்துருச்சுன்னா பாருங்க, நம்மால ஒரு வேலையும் செய்யவே முடியாது. எல்லாமே சந்தேகப்பட ஆரம்பிச்சிரும். ஆண்டவர் இருந்தா இதெல்லாம் ஏன் எனக்கு இப்படி சம்பவிக்கிறது? ஆண்டவர் எங்கே போனார்? எல்லாம் இருளா இருக்கிறது, அவர் எங்களிடத்தில் வராது இருக்கிறாரு. நான் வாசிக்க கேட்ட சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. சங்கீதக்காரனுடைய அனுபவம் அதுதான். சங்கீதம் 10:1-2. கர்த்தாவே, கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஏன் தூரத்தில் இருக்கிறீர்? ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? ஏன் மறைந்திருக்கிறீர்? ஏனப்பா தூரத்தில் இருக்கிறீங்க? இப்படி நான் தவிக்கிறது உங்க சித்தம் தானா? சில சண்டை போட்டு ஜெபிக்கிறாங்க. அப்படி ஜெபிக்கலாமா? ஆண்டவர்கிட்ட சண்டை போடாமல் யார்கிட்ட போய் நம்ம சண்டை போடுவோம்? நமது வருத்தங்கள், பாரங்கள் எல்லாம் கொட்டி தீர்க்கிற இடம் ஜெபிக்கிற இடம். ஆமென். அப்படி ஆண்டவர்கிட்ட உரிமையாக கேட்கலாம், எங்கே போனீங்கப்பா? நான் படுகிற வேதனை அறிந்திருக்கிறீர். என்னுடைய படகு இப்பொழுது தத்தளிக்கிறது என்று தத்தளிக்கிற போது ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். நல்ல ஒரு தேவனை ஆராதிக்கிறோம்.
நாம் படுகிற கஷ்டங்களை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். நம்ம கண்ணு தான் இருளா இருக்கு, ஆனா அவர் கண்கள் பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில சூழ்நிலைகள் நமது கண்ணை அடைச்சிருது, அவரை பார்க்க விடாம பண்ணிருது. அவ்வளோ போராட்டம், ஆனா அவர் நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. அதுவும் நம்ம படுகிற பிரயாசத்தை பார்க்கிறாரு, கண்டிப்பா பார்க்கிறார். வாசிங்க 48 வாசிங்க, மார்க் 6:48 வாசிக்கலாம். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. போதும், இது நம்ம லைஃப்ங்க, நம்ம வாழ்க்கை அப்படியே பிரதிபலிக்கிற வார்த்தை. அல்லேலூயா. அப்ப காற்று என்னைக்குமே நமக்கு அனுகூலமா இருக்குமா? சொல்லுங்க. நான் ஆண்டவரை பின்பற்றுறேன், எனக்கு எல்லாமே அனுகூலமா இருக்கணும், எனக்கு எல்லாருமே நட்பாய் பழக வேண்டும், என்னுடைய காரியங்களை தொட்டது தொடச்சது எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கலாமா? இல்லை. இயேசுவோடு பயணித்தவர்கள், இயேசுவோடு கூட இருந்தவர்கள் இப்பொழுது காற்று எதிராக இருக்கிறது. பல நேரங்களில் இப்படிப்பட்ட பிரச்சனை வருங்க. இப்படிப்பட்ட பிரச்சனையே வரலன்னு உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், வரும். அல்லேலூயா. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உலகத்தில் இருக்கிறவனிலும் யாமை நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். சூழ்நிலைகளை பார்க்கிலும் நாம் ஆராதிக்கிற இயேசு பெரியவர். ஆமென். வருத்தங்களை பார்க்கிறோம், தோல்விகள் ஏமாற்றங்களை பார்க்கிறோம், அந்த தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அவர்களுக்கு காற்று எதிராக இருந்தது. காற்று எதிராக இருக்கும்போது அவர்கள் தண்டு வலிக்கிறதை அதிகமா பிரயோகம் பண்ணாங்க, தன்னுடைய பலத்தை அதிகமாய் பயன்படுத்தி சோர்ந்து போயிட்டாங்க. அதிகமாய் பிரயாசப்பட்டு பலனே இல்லாமல் வந்திருக்கிற குறிப்பிட்ட நபரோடு கர்த்தர் பேசுகிறார். எவ்வளோ முயற்சி எடுத்து பார்த்துட்டேன், இந்த காரியத்தில் அப்படியே தான் மௌனமா இருக்கிறதுங்க, அப்படியே ஸ்ட்ரக் ஆனது போல இருக்குது. ஏன்னா காற்று எதிர்பார்த்தீங்களா? இவர்கள் போட்டு தண்டு வலிக்கிறாங்க வலிக்கிறாங்க வலிக்கிறாங்க, கொஞ்சமாவது மூவ் ஆயிருக்கான்னு பார்த்தா ஒரு இன்ச்சு கூட மூவ் ஆகலை. காற்று எதிராயிருந்த அப்படின்னால அதே இடத்துல நிற்கிறாங்க. இதான் நம்முடைய அனுபவம். எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்த்துட்டேன், ஒரு துளி கூட நகர மாட்டுக்கு. இந்த பிரச்சனை ஒரு துளி கூட கர்த்தர் சத்தத்தை கேட்டது மாதிரி தெரியல. இருக்கிற இடத்திலே இருக்கிறேன், ஒரு முன்னேற்றம் இல்லை. தேவ ஜனமே, கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். இப்போ வாழ்க்கையில் எல்லாமே பாசிட்டிவாக வருமா? சில நேரங்களில் சில எதிர்காற்று வீசும். மௌனமாக இருங்கள், பொறுத்திருங்கள். ஆமென். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 22ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. கதறி சொல்லுகிறான் பாருங்க. 22:11 வாசிங்க. சங்கீதம். என்னை விட்டு தூரமாகாதேயும், தூரமா போயிடாதீங்க ஆண்டவரே, ஆபத்து கிட்டி இருக்கிறது, ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை. There is none to help me, for trouble is near. ஆபத்து கிட்டி இருக்கிறது. Do not fare from me. தூரமா போயிடாதீங்க ஆண்டவரே, நீங்க தூரம் போனா நான் என்ன செய்வேன்? 22:1 சொல்லுது, கர்த்தா என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? இந்த நிலைமை வருதா இல்லையா? 38:11 வாசிங்க. சங்கீதம் 38:11 நமது இருதயத்தின் குமுறலை சங்கீதக்காரன் அங்கே பதிவு செய்து வைத்திருக்கிறான். என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள். என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள். எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி நாள் முழுவதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள். எல்லாம் நடக்கு, விரோதமாய் நடக்கிறது. இதுதான் கிறிஸ்தவ அனுபவம். திஸ் இஸ் a Christian experience. கிறிஸ்தவ அனுபவம் அதுதாங்க. பல நேரங்களில் எல்லாம் சாதகமாக இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. எதிர்காற்று வீசும், நிறைய நம்முடைய பலன் இழக்கிற ஒரு காரியம் நடக்கும். இயேசு அனுப்பின பிரயாணம் தான். இயேசுடைய சத்தத்தை கேட்டு தொடங்கின பிசினஸ். இயேசுடைய சித்தம் செய்து கொண்டிருக்கிறப்ப எனக்கு இந்த எதிர்காற்று வீசலாமா, எனக்கு இந்த தோல்வி வரலாமா? வரும். பயப்படாதீங்க. சங்கீதம் 71:12
கதறி சொல்லுகிற வார்த்தை. வாசிக்கலாம், எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். தேவனே எனக்கு தூரம் ஆகாதே, என் தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். அல்லேலூயா, ஆமென். ஓ God, be not far from me. Oh my God, make haste to help me. சீக்கிரமா வாங்க ஆண்டவரே. அப்ப தனிமையா இருக்கிறேன், எதிர்காற்று வீசுகிறது, தண்டு வலிக்கிறதுனால் சோர்ந்து போய் விடுகிறேன், என்னுடைய பலனெல்லாம் போயிற்று ஆண்டவரே. இப்பொழுது கர்த்தர் இவைகளெல்லாம் பார்க்கிற தேவன். ஆமென். Omnipresent God. Our God is everywhere. எல்லா இடத்திலும் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். நம்முடைய பார்வைக்கு ஆண்டவர் தூரத்தில் இருக்கிறது போல இருக்கிறது, ஆனால் அவருடைய பார்வையிலே இந்த அகில உலகமும் அவர் அருகிலே இருக்கிறது. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நமது ஆராதிக்கிற தேவன் தூரமா இல்ல சிஸ்டர், பிரதர், நீங்க படுகிற எல்லா வேதனைகளை பார்க்கிறார். உங்கள் அருகிலே ஏற்ற நேரத்தில் வந்து உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். பயப்படாதீர்கள், நான் தான். It is I, do not be afraid. நான் தான், பயப்படாதிருங்கள் அப்படிங்கிறார். கவனிங்க, ஆண்டவர் தூரத்திலிருந்து பார்க்கிறார். பார்த்து கடலிலே நடந்து வர ஆரம்பிக்கிறார். நம்மளை பார்க்கிறாரா? ஆம், நம்மளை எல்லாம் கவனிக்கிறார். இந்த பிரச்சனையில் எப்படி கதறி சொல்கிறோம், எப்படி நம்ம வாயை திறந்து வாயில் வார்த்தையை அறிக்கை எடுக்கிறோம், how we are behaving, இந்த சூழ்நிலைகளில் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம், எல்லாத்தையும் பார்க்குறாருங்க. அந்த வசனத்தை வாசிடலாம். 48ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க் 6:48. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். அல்லேலூயா. பார்க்கிற தேவன் மாத்திரமல்ல, சரியான உதவி செய்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? பார்க்கிறார். ராத்திரியின் 4ஆம் ஜாமம். பொதுவாக 4 ஜாமம், 12 hours 4 பிரிச்சுக்கோங்க. 4 12. அப்போ ஈவினிங் 6 to மார்னிங் 6, அது ஒரு 12 hours. அப்படி பிரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 4ஆம் ஜாமம் என்பது, வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த 4ஆம் ஜாமம் என்பது அதிகாலை 3 மணி முதல் 6 மணி வரை. அதிகாலை 3 மணி முதல் 6 மணி வரை தான் 4ஆம் ஜாமம். அப்போ 3 மணி வரை எங்க போனார்? 3 மணி வரை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் தூரத்துலேருந்து. என் பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க? போன பிரயாணத்தில் நான் கூட இருந்தேன், கதறி என்ன கூப்பிட்டாங்க, ஐயரே மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று ஜெபம் பண்ணாங்க. இப்போ ஜெபிக்கிறதே விட்டுட்டாங்களே, பிரச்சனையில் ஜெபிக்க விட்டுட்டாங்க, சோர்ந்து போயிட்டாங்க, ஜெபிக்கவும் மறந்துட்டாங்கன்னு சொல்லி கர்த்தர் 4ஆம் ஜாமம் வர வெயிட் பண்ணுறார். அல்லேலூயா. பிரயாணம் எப்போ தொடங்கினது? சாயங்காலத்தில் தொடங்கின பிரயாணம் அதிகாலை 3 மணி ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் தவிக்க விட்டுட்டார். டெஸ்டிங் ஆஃப் ஃபெய்த், விசுவாசம் சோதிக்கப்படும். இவ்வளோ நேரம் எங்கே போனார்? வரல. ஆனால் அப்படியே மூழ்கி போக விட்டாரா? விடலை. பார்த்தார். அதிகாலை 3 மணிக்கு கர்த்தர் கடல் மேல் நடந்து வந்து தமது ஜனத்தை விடுவிக்க அவர், ஸ்தோத்திரம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தண்ணீர் மேல் நடந்து வந்து அவர் அவர்களோடு பேசினார். அல்லேலூயா. 50ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். மார்க் 6:50. அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர்களோட பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் உடனே அற்புதம் செய்யலங்க. நல்ல வார்த்தைகளினால் தேவன் தமது ஜனங்களை பலப்படுத்துகிறவர். ஆமென். இந்த வார்த்தை நீங்க மறந்துடவே கூடாது. இன்னைக்கு கேட்கிற அந்த வார்த்தை வரப்போகிற நாளில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறப்போ நீங்கள் நினைக்கணும், நான் தான், பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்ற வார்த்தையை நீங்கள் மறந்துடவே கூடாது. ஆமென். ஏசப்பா
ஒவ்வொரு அதிசயத்தை செய்வதற்கு முன்பாக சில வார்த்தையை உதிர்ப்பார், சில நல்ல மெசேஜ் கொடுப்பார். மெசேஜ் கொடுத்து முடிச்சுட்டு தான் அந்த ஹீலிங் மினிஸ்ட்ரியே செய்வார். ஏன் அப்படின்னா ஹீலிங்கை ஆண்டவர் எம்பசைஸ் பண்ணலை. அந்த விடுதலை, அற்புத சுகம் இதை ரொம்ப பெருசு படுத்தலைங்க, அதை ரெண்டாவதாக வைத்திருந்தார். ஆகவே தான் ஒவ்வொரு விசை ஹீலிங் நடக்கிறப்ப சொல்லுவார், இது யார்கிட்டலையும் போய் சொல்லிடாத அப்படிம்பார். ஏன் சொல்லக்கூடாது? சாட்சி சொல்கிறோன்னு சொல்லி நம்ம பயங்கரமாக அதை தம்பட்டு அடிக்க ரொம்ப ட்ரை பண்ணுறோம். நல்ல கவனிங்க, ஸ்தோத்திர, கர்த்தரே மகிமைப்படுத்தி சொல்வது நல்லது. ஆனால் தேவன் ஹீலிங்கே அல்ல, ஸ்தோத்திர, எதை முக்கியத்துவப்படுத்துகிறார் என்றால் கர்த்தருடைய தேவ செய்தி. ஆமென். தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் மலை பிரசங்கம், எவ்வளோ அருமையான பிரசங்கம். ஒலிவ மலை, மேல் வீட்டறை சொற்பொழிவு, இப்படி மலையிலே உட்கார்ந்து கொண்டு அந்த காற்று அடிக்கிற திசையை நோக்கி பேசும்போது காற்று அலைகள் அந்த ஒலிக்கற்றைகளை சுமந்து கொண்டு தேவ திரளான ஜனங்களுக்கு தமது வார்த்தையை பிரசங்கித்தார். ஆமென். அந்த கலிலேயா கடல்ல பெரிய அலைலாம் இருக்காதுங்க, 18 மைல் நீளம் அது உடையது. சோதரம், அது ஒரு லேக், ஏரி. அது ஏரியில பார்த்தீங்கன்னா அலையே இருக்காது, பார்த்தீங்களா? காற்று இருக்கும், ஆனால் சின்ன சின்ன அலை மட்டும்தான் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் படகை புல்பிட்டா பயன்படுத்தி பேசினார். கடல் பீச் இருக்கிற இடத்துல போய் யாராவது பேசின பக்கத்துலன்னா கூட கேட்காதுங்க. அப்போ நிறைய இடத்துல செர்மன் கொடுத்தது எப்படி, எங்கே அப்படின்னா கடற்கரை அருகில். ஏன்னா நல்ல ஒரு அமைதி இருந்தது. அது லேக்கு, ஏரி, ஆனால் ப்ளஸ் கடலாகவும் இருந்தது. அங்கே பெரிய பெரிய அலைகள் இருக்காது. ஆக கர்த்தர் கொடுக்கிற தேவ செய்தி ஜனங்கள் நல்ல உன்னிப்பாக கவனித்தார்கள், கேட்டார்கள். ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தில் மேன்மைப்படுத்தினது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி. ஆமென். அப்படி சொல்லி கைவிட்டாரா? இல்லை. 51 வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். மார்க்கு 6:51 வாசிக்கலாம். அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. அவர் வந்தாலே போதும். இங்க பழைய பிரயாணத்தில் கர்த்தர் என்ன சொன்னார்? ஆமென். காற்றையும் கடலையும் இறையாது, அமைதலாயிரு என்று சொல்லி அதட்டினார் என்று நம்ம தியானித்தோம். ஆனா இங்க எதுவுமே அடக்கலைங்க. அவர் படகுல ஏறினாலே எல்லாம் தானாக அமர்ந்து போகும். ஆமென். ஆகவே தான் சொல்கிறேன், இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக எதையோ பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. இயேசுவை விட்டு விடாதீர்கள். ஆமென். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் குடும்பத்தில் இயேசுவோடு பயணிக்கிறவர்களாக இருந்தால் எல்லாம் அடங்கும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இங்கே வார்த்தை கூட ஆண்டவர் பிரயோகிக்கலையே, தமது பிரசனத்தை வெளிப்படுத்துகிறார். அவருடைய பிரசனம் இருந்தால் போதும், எல்லா பிரச்சனைகளும் அடங்கும். ஆமென். சோத்திரம். காற்றோடு போராடி கொண்டிருக்கிற மகளே, மகனே, எதிர்காற்றோடு உன்னுடைய பலனெல்லாம் இழந்து தண்டு வலிக்கிறதுனால முன்னேற விடாமல் அதே இடத்தில் நின்று கொண்டிருக்கிற மகளே, மகனே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் ஒரு நபராக பயணிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோம்? அவர் வந்தால் எல்லாம் அடங்கும். இறைந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் அடங்கி கர்த்தர் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தருவார், ஒரு சந்தோஷத்தை தருவார். கலங்காதே, திகையாதே, பயப்படாதே, நான் தான், பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்கிறார். அல்லேலூயா. உங்களை ஜெயிக்கிறவர்களாக மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். தேவை உங்கள் படகில் கர்த்தரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். வேற யாரையும் ஏற்றுக்கொள்ளாதீங்க, கர்த்தரை மட்டும் ஏற்றுக்கொண்டார்கள். இங்கே அற்புதம் நடந்தது.